Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கங்காதரன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் இப்போது என்ன மாதிரியான சூழல் இருக்குது? இது என்ன பார்வையை நோக்கி நகருவதற்கான வாய்ப்பு இருக்குது? இது எல்லாமே திருமாவளவன் தீபாவளின்னு சொன்னது ஸ்டாலினுக்குடைய எச்சரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். ஸ்டாலினுக்கு ஏன் ஒரு எச்சரிக்கை? நான் நான் பல தரப்பில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்ன்றது தான் அவர் வெளிப்படுத்துகிறாரு. இப்போது என்னுடைய மனசில் ஒன்று இருக்கு, நான் அவன் சொன்னான்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா, அவன் நினைக்கிறான் அது மாதிரி. அந்த அடிப்படையில் தான் திருமாவளவன் அதை சொல்கிறார். இங்கே தொடர்ச்சியாக திருமாவளவனுடைய நடவடிக்கைகள்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே வேங்கவேல் இஷ்யூவில் எடுத்துக்கலாம், அங்கே போட்ட விசாரணை எடுத்துக்கலாம். அப்போ அந்த விசாரணை அந்த சமூகத்திலே சேர்ந்தவங்க தான் மலம் கலந்தாங்கன்னு சொல்லி அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. அப்பயும் அதை கண்டித்தார் அவர். இந்த புதுக்கோட்டையில் ஜாதி கலவரம் உருவாச்சு. இப்போ அங்கே போகிறதுக்கு கூட போராட்டத்துக்கு கூட பர்மிஷன் தரல அவருக்கு. உடனே கோர்ட்டுக்கு போய் தான் போராட்டமே நடத்தினார். அதன் பிறகு தென் மாவட்டங்களில் ஸ்கூல் படிக்கிற பசங்களை கூட ஜாதி முதல் ஏற்பட்டு ஒரு குழந்தை வெட்டப்பட்டான். அப்போ அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, தென் மாவட்டங்களெல்லாம் தீண்டாமை பாதிக்கப்பட்ட மாவட்டம் அறிவிக்கணும்னு சொல்கிறார். அதை அப்படி படிப்படியாக அவங்க பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அதை பேசிட்டு வர்றாரு. ஆனால் இதில் வெளியும் வர முடியாமல் உள்ளேயும் குமுற முடியாமல் ஒரு நெரேட்டிவில் அவர் இருந்துகிட்டே வந்தார். அதன் பிறகு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பார்க்கணும். அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ அர்ஜுனா ஒரு மாநாடு ஒன்று ரெடி பண்ணுறாரு கள்ளக்குறிச்சியில், மதுவுக்கு எதிராக. அப்போது திமுகவை சேர்ந்தவங்களே அதில் உட்காந்து அதில் அந்த மாநாட்டையும் கெடுத்துட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு அவர் 2 ஆஸ்பெக்ட் வைக்கிறார். திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா, முதலமைச்சர் ஆகக்கூடாதா, துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதான்ற ஒரு கேள்விகளை கேட்குற சமீபத்தில் ஒரு மாதமாக கேட்டுன்னு வந்தார். அப்போது திருமாவளவனுடைய ஒரு எண்ணமாக தான் அவர் பிரதிபலித்தார். அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறார், ஒரு பாயிண்டில் கொண்டு போகிறார் விஜய்கிட்ட கொண்டு போக சொல்லணும்னா ஒரு புக்கு எழுதுறார் ஆதவ அர்ஜுனா. அதில் விஜயும் திருமாவளவனையும் கலந்துக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அதன் பிறகு திருமாவளவனுக்கு ஒரு அழுத்தம், அதில் கலந்துக்க முடியாத சூழ்நிலை திருமாவளவனுக்கு ஏற்படுது. அதன் பிறகு அதில் கலந்துக்கலை. அதன் பிறகு அந்த கட்சியை விட்டு அவர் நீக்கப்படுறார். இல்லை, இந்த டிராவல் எனக்கு புரியுது. திமுக கூட்டணியிலிருந்து விசிக விலகினால் ஏன் கொண்டாடணும்? அதை ஏன் திமுகவுக்கான ஒரு எச்சரிக்கையாக சொல்லணும்? அதுக்கான அவசியம் இங்கே உங்களுக்கு நெருக்கடிகள் வந்துட்டே இருக்கு. இப்போ எனக்கு நெருக்கடி தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது. அந்த நெருக்கடி என்னால் சொல்ல முடியல. பட் நான் வெளியே வந்துட்டால் நல்லதுன்றது தான் நான் என்னுடைய ஆஸ்பெக்ட். அப்படி தான் நான் அந்த பாயிண்டில் தான் போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, ஏன் ஆதவ அர்ஜுனாவே திருமாவளவன் அமைச்சிருக்கக்கூடாதாங்க? நீங்கள் விஜய் கூட ட்ராவல் பண்ணுங்கள், நீங்கள் நான் தான் நிற்கிட்டேன் உங்களை, நீங்கள் அங்கேயே ட்ராவல் பண்ணுங்கள். ஆதவ அர்ஜுனா அங்கே போனதுனால திருமாவளவன் அனுப்பியிருக்காருன்னு சொல்கிறீங்க. நிர்மல்குமார் அங்கே போயிருக்கிறாரு, இப்போ பாஜக அனுப்பியிருக்குன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, நான் சொல்கிற ஆஸ்பெக்ட் வேறு. இப்போ சார் நிர்மல்குமாருக்கு நான் போல, நான் திருமாவளவன் சென்று தான் பேசுகிறேன். அது நீங்கள் சொன்ன கேள்வியிலேருந்து வருது. நீங்கள் ஆதவ அர்ஜுனாவை நீங்கள் தாவேகாவுக்கு திருமாவளவன் அனுப்பியிருக்காருன்னா சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவில் இருந்தவர் தானே, அவர் அதிமுகவில் இருந்தவர் தானே, எடுத்துக்கலாம்ல. நீங்க அப்படி நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ நீங்க நான் உங்களுக்கு நான் கன்க்ளூஷன் வரேன் இருங்க. இப்போ நீங்க அந்த ஆதவ அர்ஜுனா துணை முதலமைச்சர் ஆகும்னு சொல்றாரு. அதன் பிறகு அந்த கட்சியோட நீக்கப்படுறாரு. அப்போ திருமாவளவன் கொடுத்தா நீங்க பேட்டியை பார்க்கணும். திமுகவில் நெருக்கடி உங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க திருமாவளவன். அப்போ திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இல்லை எங்கள் கூட தான் அவர் வேலை செஞ்சார், திமுகவுக்கு சார்பாக தான் வேலை செஞ்சார், ஆனால் நாங்கள் நாங்கள் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டோம், அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னார். ஆதவ அர்ஜுனாவை பற்றி திமுக சொன்னதாக சொன்னார். இப்படி அவர் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வர்றாரு திருமாவளவன். இப்போ அவரால் வெளியே சொல்ல முடியல, வெளியே வர முடியல. ஓகேங்களா? இது அதே அவர் சொன்ன இது திமுகவிலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக தான் பேசுகிறாரு. ஆமாம், திமுக இருந்து அவர் வெளியே வரணும்னு தான் அதை பேசுகிறார். வெளியில் வந்தாருன்னு எங்கே போவார்னு அவர் தனித்து நிற்பாரா? தனித்தையா நிற்கணும்? யார் கூட போவார்? விஜய் கூட நிற்கலாம். அவர் ஏன் தனித்து நிற்கணும்? இது எனக்கு புது கால்குலேஷன். நீங்க சொல்ற தனித்து நிற்கணும் யார் சொன்னது? பலமுறை அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி தொகுதி சம்பந்தமான சில பிரச்சனை நடக்குது. இப்போ அறிவாலயத்தில் 2வது முறையாக பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை சுமமாக முடியல, வெளியில் வர்றாரு. வெளியில் வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க, திமுக கூட்டணி வெளியில் போக போகிறீங்களா, உங்களுக்கு நீங்கள் கேட்ட தொகுதியில் கொடுக்கலையே, கேட்ட சீட் கொடுக்கலையேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இந்த தேர்தலில் போட்டியிடவே இல்லைனா கூட பாஜக எதிர்ப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், மதவாத எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறேன், நான் இந்த கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்றார். இப்போ சமீப காலமாக இந்த மாதிரி அடிக்கடி சர்ச்சைகள் வர்றப்ப அதை தெளிவுபடுத்திட்டே இருக்காரு. இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம்,
தெளிவா இருக்கிறோம் அப்படிங்கறதுல தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. வந்துரும். ரெண்டாவது ஆதவர்ஜினாவை வந்து இவர்தான் அமைச்சாரு, ஒரே வரி. ஸ்லீப்பர் செல்லு ஒரே ஒரு ஒரே வரிதான். திருமாவளவன் ஐயா என்ன சொல்றாரு, பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் பாமக, பாஜக. இருங்கண்ணா பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன். யாருக்கு சொல்றாரு? திமுகவுக்கு சொல்றாரு. பாமக கூட்டம் தான் நான் வெளில போயிடுவேன். பாஜக இருக்கிற கூட்டணிக்கு நான் வரமாட்டேன். யாருக்கு சொல்றாரு? அதிமுகவுக்கு சொல்றாரு. அப்போ பாஜக இல்லைன்னா எங்க போவாரு? தாவேக்காவுக்கு. அப்புறம் என்ன, அதிமுகவுக்கும் போலாம்ல. பாஜக இல்லைன்னா அவர் தான் 2 ஸ்டேட்மெண்ட் பல கட்டத்துல மறுத்துட்டாங்க. கடுமையா இப்ப- திருமாவளவன் ஐயாவுடைய பிரச்சனை இங்க இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரு. நாளைக்கு பார்க்கலாம், பேசலாம். சார், கங்காதர். இப்போ அந்த அந்த இப்போ அவரே சொல்றாரு, என்னால் வந்து நான் வந்து 4 எம்எல்ஏ வச்சிருக்கேன், 2 எம்பி வச்சிருக்கேன், என்னால் கொடி ஏற்ற முடியல. அது எல்லாருக்குமே தானே சார், இருக்குது. இல்ல சார், நான் கூட்டணியில் இருக்கேன் சார். நான் என்ன சொல்றேன், ஒரு எலெக்ஷன்ல கூட்டணின்றது என்னன்னா, ஒரு கூட்டணி நான் நிற்கிறேன்னா அந்த எலெக்ஷன் முடிச்சுன்னா அந்த கூட்டணி வெளியே வந்துருவாங்க. அதான் இவருக்கு 5 வருஷமா அந்த போராட்டம், அந்த 5 வருஷமா அவங்கள தொடர்ச்சியா இருக்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. நீங்க அங்கதான் நீங்க அப்போ பார்க்கணும். நீங்க இது இல்லாம இப்போ டிடிசி ரவிச்சந்திரன் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அதிமுக திமுக இல்லாத தாவேகா தலைமையிலான ஒரு அணி உருவாகும், அதற்குள்ள விசிகா போகுன்றீங்களா? இல்லை, நீங்கள் கடந்த காலங்களில் திருமாவளவன் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. 2001 கருணாநிதி வந்து பிஜேபியோட கூட்டணி போஸ்டில் அவர் என்ன சொன்னார், கருணாநிதி தான் பிஜேபியோட கூட்டணி இருந்தார், நான் இல்லை, நான் கருணாநிதி கூட தான் கூட்டணியில் இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு statement. உண்மைதானே அது? Yes. அவர் அவர் வந்து point அதிமுக கூட்டணிக்குள்ள இல்ல சார், நான் இருந்தா point அவர் வரேன். தேர்தலை அணுகுனாங்க. இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்லயே இப்போ என்ன சொல்லுவாரு திருமாவளவன், நான் வந்து விஜய் கூட தான் கூட்டணி இருக்கேன், விஜய் தான் அதிமுக கூட கூட்டணியில் இருக்காரு. அந்த அதிமுக கூட சார், சார் விஜய் கூட்டணியில இருக்காரு. இல்ல சார், கூட்டணி அமைஞ்சா சொல்றேன், நீங்க வர முடியாது, நீங்க எப்படி சொல்ல முடியும் சார்? நீங்க வரும்னு எப்படி அடிச்சு சொல்றீங்க? எது சூழ்நிலை உருவாகும் என்ன? இல்ல இல்ல, சூழலுக்கான சில சிம்டம்ஸ் இருக்கும்ல. நீங்க சூழ்நிலை, நீங்க எப்பவுமே வந்து அரசியல் வந்து 2006ல உள்ளாட்சி இதுல எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு திருமாவளவன் அதிமுக கூட்டணி வெளியே வந்தாரு. ஓகே, அதெல்லாம் அரசியல் இதுதான் நடக்குன்றதான் சொல்ல முடியாது, என்ன ஒண்ணு நடக்கலாம். இப்போ நான் ஸ்டாலின் முதலமைச்சருக்கு தான் கட்சி நடத்துறாரு திருமாவளவன் கிடையாதுல்ல. இப்போ அவர் என்னுடைய பலம் எது, என்னுடைய பலவீனம் எதுன்னு வெளிப்படையா எனக்கு சொல்லியிருக்காரு. அவரே சொல்றாரு, எனக்கு நான் துணை முதலமைச்சர் சொல்லி சொல்றீங்களே, எனக்கு பிரதமர் ஆசை இருக்குன்னு சொன்னாரு. ஓகேங்களா, அவர் காய் நகத்துல நகர்த்தி தான் போவார். நீங்க நினைக்கிறா போல நான் கடைசி வரையும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் அவரை பாண்டா எழுதி கொடுத்துருக்காரு. சார், 2 விஷயத்தை அவர் தொடர்ச்சியா செய்யறாரு. இது வந்து ஒரு இன்டாக்டான கூட்டணி, பாஜக எதிர்ப்பில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம், அதுல தீவிரமா எப்பவுமே செயல்படுவோன்றதும், இன்னொன்னு பாஜக பாமக இல்லாத கூட்டணிக்குள்ள நாங்க போக மாட்டோம் அப்படின்றப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் திமுக அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரு. தாவேகாவுடனான கூட்டணி அல்லது மறைமுக பேச்சுவார்த்தை, ஆதவர்ஜினா மூலமாக நடக்கக்கூடிய ஒரு மறைமுகமான உரையாடல் அப்படின்றது, இது எல்லாத்துக்கும் ஒரு முடையுரை எழுதிட்டாரு. இல்ல, தேர்தல் அரசியலில் போட்டியிடாமல் சமுதாய இயக்கமாக நடத்திட்டு போயிருவேன் அப்படிங்கிற வார்த்தையை தெளிவா சொல்லியிருக்கிறார் இல்லையா? சார், ஏன் அரசியலுக்காக சார், அவர் அரசியல் பேசாதே கிடையாது. அரசியலுக்காக நிரம்பக்கூடிய பச்சோந்தி கிடையாது. திருமாவளவன் தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் ஆளுமிக்க தலைவர் அண்ணன் திருமாவளவன். ஓகேங்களா, என்ன திருமாவளவன் மத்த அரசியல்வாதி மாதிரி எடை போட்டுறாங்க. திருமாவளவன் பேசாத அரசியல் மத்த கிடையாது. அரசியல்வாதி சரிங்களா, மாதிரி திருமாவளவன் என்ன பேசியிருக்காரு? மத்த அரசியல் மாதிரி பேசிடாதீங்க. நீங்க சொல்றத மட்டும் சொல்ல நான் கேட்கணுமா என்ன? சார், பொறுமையா உரையாடலாம், ரொம்ப நிதானமா இதுக்கு உரையாடலாம். அவசியமே இல்லை, இல்ல, நீங்க சார், பேசுங்க. நீங்க- இல்லைங்க, அடிக்கடி இல்ல, இல்ல, குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அது சொல்றேன். இல்ல ஒரே நிமிஷங்களேன். எனக்கு நான் வந்து சமுதாய இயக்கமாக கூட நான் வந்து ஒரு கட்சியை நடத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவர் என்ன காரணத்திற்காக திமுகவிலிருந்து விலகி தாவேகாவுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். தேர்தலில் 10 பதில் சொன்னார். கடந்த காலங்களில் அவர் எலெக்ஷன் நிக்கல. சரிங்களா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் எலெக்ஷன்ல மூப்பனார் பிரிவில் தான் அவர் வராரு உள்ள. சரிங்களா, அரசியல்ன்றது அவர் தொடர்ச்சியாக அதே ஸ்டாண்டில் இருந்துருவாரு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி இன்னைக்கு திமுக கூட்டணியில் அன்னைக்கு சொன்ன ஸ்டாண்டு, நான் தேர்தல் நிற்க மாட்டேன், தேர்தல் நின்னாரு. இப்போ அதன் பிறகு இப்போ நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்படி எந்த அரசியல் தலைவர்ட்டி பார்க்க முடியாது சார். நான் கேட்கறது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான் கேட்கிறேன். திமுக வேண்டாம் தாவேகா வேண்டும் அப்படின்ற ஒரு டிக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன இருக்கணும் சார்? இப்போ நான் ஜஸ்டிஃபிகேஷன் சார், இப்போ அவர் வந்து தொடர்ச்சியா வந்து இப்போ இதுல வர சார், அவர் வந்து காங்கிரஸோட பலமா இருக்காரு, 2 கம்யூனிஸ்டோட பலமா இருக்காரு. அவர் கொடுத்த சீட் எத்தனை? 6 சீட். நீங்க அது வந்து விசிகாவை ஏத்துக்கன்றீங்களா? ஏதோ ஒரு கட்டத்துல ஏத்துக்கினாங்க, அது விசிகாவை பலவீனப்படுத்துது. அது இன்னைக்கு ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் உடனே கூட்டி மீட்டிங் போடக்கூடிய பவர் யாருக்கு உண்டு? அது தொண்டர்கள் பாடு, தலைவர் பாடு. யாருக்கு உண்டு? அது யாருக்கு உண்டு? கட்சி முடிவு பண்ண வேண்டியது. அது யாருக்கு உண்டுன்ற? கட்சி முடிவு பண்ண வேண்டியது. எந்த கட்சி முடிவு பண்ண வேண்டியது? திரும்ப விடுதலை சிறுத்தை கட்சி முடிவு பண்ண ஆமா, வேண்டியது. அவர் அந்த பலம் இருக்குன்ற. இருக்கு, தமிழ்நாட்டுல பலம் இருக்கு சார். அவர் ஒரு நெருக்கடியில தான் அதை வாங்கிருக்காரு 6 சீட்டை. சார், நீங்க இவரு அந்த முத்தரசன் சொல்றாரு, என்ன சொல்றாரு?
நான் மட்டும் தான் பணம் வாங்கினா, என் கூட்டத்தில் எல்லாம் தான் பணம் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன அதோட அர்த்தங்கள் என்ன? அப்போ எல்லாரும் தான் பணம் வாங்கினா, அப்போ ஏன் முத்தரசன் மட்டும் காட்டி கொடுத்தீங்க? இல்ல யாரையும் காட்டி கொடுக்கல சார், அபிஷியலா இல்ல வாங்கியிருக்கோம். சார். தேர்தல் ஆணையத்துக்கு இல்ல சார், டாக்குமெண்ட் போயிருக்குது, வங்கி கணக்கு மூலமாக தான் கணக்கு வந்திருக்குன்றாரு. காட்டுறது வந்து முத்தரசன் மட்டும் தான் கணக்கு ஆளுநரை காட்டுறாங்க. சந்திச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இருங்க பேசலாம்.